இங்கே இருக்க சால்ட் ரெட் பிங்கிஷ் ஷேடில் இருக்குமா, ஏன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இது ஆல்விசோ மெரினா கண்ட்ரி பார்க். உள்ளே போனதும் என்னடா ஒன்றுமே இல்லையே அப்படின்னு தோணுச்சு. பட் உள்ளே போக போக ஈவினிங் சன்லைட்டுக்கு அப்படியே இந்த இடம் கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே போட்ஸ்லாம் இறக்கி ஏற்றுறாங்க. ஃபியூ இயர்ஸ் பேக் இது ஒரு பிஸி போர்ட்டாக இருந்திருக்கு. இந்த பேக் வாட்டர்லாம் அப்படியே பே கூட கனெக்ட் ஆகிருது. டோட்டலி ஈவினிங் டைமில் குட்டி குட்டியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வாக் போகிறதுக்கு இடம் சூப்பராகவே இருந்தது. இது சால்ட் லேக். ஃபஸ்ட்டு டாட்ஸ் மாதிரி தெரிஞ்சது, பட் ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் இது பேர்ட்ஸ்னே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது. இங்கே ஒரு 1000 இல்லை 2000 பேர்ட்ஸ்க்கு மேலே இருந்திருக்கும். ஸோ பேர்ட்ஸ் வாட்சிங்க்கு இடம் சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம கண்ணுக்கு இந்த பேர்ட்ஸ்லாம் ஒரு டாட்டாக தெரிஞ்சதில்ல, அதே போல் தான் அந்த யூனிவர்ஸ்க்கும் நம்மளும் ஒரு டாட்ஸ் மாதிரி தான் தெரியும். ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் எப்போவுமே ஹாப்பியாக பாசிட்டிவாக இருங்க. சரி, அந்த சால்ட் ஏன் பிங்க் கலரில் இருக்குன்னு அந்த கதைக்கு வருவோமா? இந்த ஓஷன் வாட்டர்லாம் ட்ரெயின் ஆகி சால்ட்டு கிடைக்கும் போது அதுக்கு டியூனுலினா செலைனா அப்படின்னு ஒரு மைக்ரோ ஆல்ஜி அண்ட் ஹேலோ பாக்டீரியா இருக்கனால தான் அது பிங்க் கலரில் இருக்குது. ஓகேங்க, இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை.